பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் சுவையான பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கோ வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சட்டுன்னு வந்துட்டு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு இந்த டீ குடிக்கிற டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மணம் வர வரையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக தாங்க வறுத்து எடுத்துக்கணும். துவரம் பருப்பு உங்களுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வந்துட்டு வறுபட்டுரும். இப்போ நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு 2 பல் அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் 6, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் இது எல்லாமே கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். பூண்டு தான் உங்களுக்கு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ வறுபட்ட எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்பூன் ஈரம் இல்லாததாக பார்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அது மாதிரி தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக பொடியை தூவி விட்டுட்டு பொடி தோசையை சுட்டு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் சூடான சாதத்தோடு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. இட்லிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான சுவையில் ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.